ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி பர்த்டே vlog-உம் ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரான்ஸ்க்கு வந்து ஒரு 2 days வெக்கேஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 vlog-உம் சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து ஸ்கூல் போயிருந்தா. ஸோ அவள் ஈவினிங் வரத்துக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கலான்னு வச்சது தான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவுக்கு வந்து 6th birthday. பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரான்ஸ் ட்ரிப் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஈவினிங் கிளம்புறது தான். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து 6 o'clock வந்து ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அதனால நாங்கள் ஒரு 3 o'clock வந்து கிளம்பிட்டோம். ஒரு 2 hours முன்னாடியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம அர்லாண்டோ ஏர்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு 2 hours பிஃபோரே வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பேக் எல்லாம் செக்கிங் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு அவ்வளோவா ஒன்றும் லக்கேஜ் இல்லை. ஏன்னா வந்து ஒரு பேக் பேக்கும் ஒரு குட்டி லக்கேஜ் மாதிரி தான் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து ஸ்வீடன்லேருந்து பாரிஸ்க்கு போகிறோம். ஸோ டொமஸ்டிக்கில் தான் போக போகிறோம். எவ்வளோ ஹவர்ஸ் ஜேர்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours தான் ஜேர்னி. ஸோ ரொம்ப நம்ம சீக்கிரமாகவே ரீச் ஆகிடுவாங்க. என்னோட குட்டி பார்த்தீங்கன்னா அங்கே உட்கார இடத்துல கிட்ஸ் பிளே எல்லாம் நிறைய இருந்துச்சு, கொஞ்சம் கேம் மாதிரி. ஸோ அதெல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கும் டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட் நேம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரான்ஸ் தாங்க. ஸோ நம்ம ஸ்வீடன்லேருந்து பாரிஸ்க்கு போக போகிறோம். ஸோ 2.5 hours ஜேர்னி. வாங்க உள்ளே போய் எப்படி ஃப்ளைட் இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இது வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது டொமஸ்டிக் ஃப்ளைட் தான். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ட்ராலியும் வந்து கேரி பண்ணியிருக்கோம். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கும் வந்து கால்வலி தெரியாது. ஸோ ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி வந்து ஃபோல்டபுள் தான். ஸோ நம்ம ஒரு குட்டியாக மடிச்சுட்டு நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் வைக்கிறோம்ல, அந்த பிளேஸ்லேயே வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அவங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாரிஸ்க்கு போகிற ஃப்ளைட்டில் வந்து ஏறியாச்சு. ஸோ நம்ம சீட் நம்பர் தேடி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட சீட் நம்பர் பார்த்துட்டு உக்காந்தாச்சு. மோஸ்ட்லியாக பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ளைட் டைமிங் பார்த்தீங்கன்னா 6:10 தான். ஆனால் வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து 5:50 வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட குட்டி வந்து கொஞ்ச நேரம் மொபைல் விளையாடிட்டு இருந்தா. ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதில் கேமு மூவிலாம் இருக்கும். அதை பார்த்துட்டே வருவாங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் நல்லா ஆகும். ஆனால் இப்போது நம்ம டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி முன்னாடி எந்த ஸ்க்ரீனும் இல்லாதனால மொபைலில் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அடுத்து வந்து நம்மளுக்கு ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சாண்ட்விச் தான் கொடுத்தாங்க. சீஸ் சாண்ட்விச்சும் அப்புறம் ஒரு ஆல்மண்ட் கேக் மாதிரி குட்டி கேக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் என்னென்னா வாங்கிக்கலாம், ஆப்பிள் ஜூஸ் இல்லைனா கோக் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ டைம் போனதே தெரில. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேண்டிங் ஆக போகுது, இன்னும் ஒரு 10 minutes அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாரிஸ் நைட் வியூ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வியூ தான். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பாரிஸ் ரீச் ஆகிட்டோம். நம்ம ரீச் ஆன ஏர்போர்ட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் டி கோலே ஏர்போர்ட் தான். ஸோ நம்ம அடுத்து என்னென்னா ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி பிடிச்சிட்டு ரூமுக்கு தான் போக போகிறோம்.
நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏர்பிஎன்பில வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கதான் போய் ஸ்டே பண்ணிட்டு பாரிஸை சுத்தி பார்க்க போறோம். அடுத்த வீடியோல வந்து நீங்க இதை பத்தி பாப்பீங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.